அருமை தமிழர்களே, சிவக்குமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த உலகத்திலேயே புகழ்பெற்ற தத்துவ ஞானி யார் அப்படின்னு கேட்டால் பள்ளி பிள்ளைகள் கூட சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளவு பெரிய தத்துவத்தினுடைய தாக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்குது அந்த மனிதனுடையது. அவர் சாலையோரமாக நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறாரு. சாலைக்கு நடுவில் ஒரு பாறாங்கல் ஒன்று இருக்குது. அவர் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு கூட அவருடைய நண்பர் இருக்கிறாரு. திடீர்னு அவர் 17வது அப்படின்னாராம். நண்பர், என்னது சாக்ரட்டிஸ், என்னது 17வது அப்படின்னு ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், இதோ இப்போ ஒருத்தன் காலை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான் பார், காலை அந்த பாறாங்கல்ல இடிச்சுக்கிட்டு, அவன் 17வது ஆள். காலையிலேருந்து அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்படி இருக்கிறான் பார் அப்படின்னு உழுந்து உழுந்து சிரிக்கிறார். நண்பருக்கு புரியல, என்ன சாக்ரட்டிஸ் இது, அவன் பாவம் காலில் அடிபட்டுக்கிட்டு வலி தாங்காமல் கத்துறான், நீ என்னவோ 17ன்னு சொல்கிறீங்களேன்னு. அவர் சொன்னார், பா சாலையோ நடுவில் பாறாங்கல் இருக்குது. சில பேர் அந்த பாறாங்கல்ல சுற்றிக்கிட்டு போகிறான், சில பேர் அது மேலே ஏறி குதிச்சு போயிட்டுருக்கிறான், சில பேர் இந்த இடத்துல போய் பாறாங்கல்ல போட்டு வச்சுருக்கிறான்னு பாருங்க. அறிவே இல்லாதவனுங்க, என்ன இவனுங்கெல்லாம் என்றைக்கு திருந்த போகிறானுங்க அப்படின்னு திட்டிக்கிட்டே குறை சொல்லிட்டே அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கிறான். சில பேர் இது இங்கே இருக்குன்றத கூட கவனிக்காமல் ஏதோ யோசனையில் அப்படி பராக்கு பார்த்துக்கிட்டே நடந்து காலை பாறாங்கல்லில் அதுங்கிட்ட போய் இடிச்சுக்கிட்டு வலி தாங்காமல் கத்திட்டுருக்கிறான். இப்படித்தான் மனிதர்கள் இருக்கிறார்களே தவிர இதுவரையில் ஒருவருக்கு கூட அதை எடுத்து ஓரமாக வைத்தால் எல்லோருக்கும் உதவியாக இருக்குமே அப்படின்னு ஒருத்தருக்குமே தோணலையே. அதை நினச்சா தான் எனக்கு சிரிப்பாக இருக்குது, இந்த மனிதர்கள் இப்படி ஏன் இருக்கிறார்கள் அப்படின்னு என்று சாக்ரட்டிஸ் சொன்னதாக சொல்வார்கள். நீங்கள் பாருங்கள், சில பேர் தான் இடிச்சிக்காமல் போனால் போதும்னு அவன் சுற்றிக்கிட்டு போகிறான், சில பேர் அங்கே இருக்கிறதையே கவனிக்காமல் காலில் இடிச்சிக்கிறான், சில பேர் குறை சொல்லிட்டு போகிறான். இருக்கிறதுலையே மோசம் எது தெரியுங்களா, அறியாமையினால் போய் இடிச்சிக்கலாம், இல்லை புத்தாலித்தனமாக தப்பிச்சுக்கலாம். ரெண்டும் இல்லாமல் இவனும் எந்த காரியமும் ஒழுங்காக செய்யாமல் அடுத்தவனுக்கும் பிரயோஜனம் இல்லாதபடி குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். எல்லாத்துலேயும் ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டா இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு திருப்தி. மனித இயல்பு பிறரை குறை சொல்வதன் மூலமாக தன்னுடைய குறைகளை மறைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு மாயையில் இருப்பது தான். அடுத்தவங்களை பார்த்து இந்த சினிமா பார்க்குறப்ப சில பேர் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான், என்ன நடிப்பு இது, இதெல்லாம் ஒரு நடிப்பாடா இது, இவனுக்கெல்லாம் ஒரு நேரம்டா, பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்கிறான் பாரு, ரொம்ப கொடுமைங்க, நாராசமாக இருக்குதுங்க, இதெல்லாம் என்ன படம்னு இன்டர்வலுக்கு முன்னாடியே செல்ஃபோனில் மெசேஜ் போட்டு குரூப்பில் அமுச்சிக்கிட்டு இருப்பான். கஷ்டப்பட்டு அவன் படம் எடுத்திருப்பான், இப்போ மெசேஜ் போட்டே படத்தை ஒரு வழி பண்ணிடுவான். குறை கண்டுபிடிப்பதன் மூலமாகவே தான் ஏதோ அந்த துறையிலே பாண்டித்யம் மிகுந்தவர்கள் மாதிரி மனசு ஒரு மாய போதையிலே மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுகிறது. சார், இந்த புதுமனை புகு விழா அப்படின்னு கிரகப்பிரவேசம்னு சொல்கிறோமே, வீடு கட்டியிருப்பாங்க, நம்ம வீடு வாங்க புது வீடுங்க கட்டியிருக்கிறேன் வாங்க, எத்தனாம் தேதி புதுமனை புகு விழா அப்படின்னு இவன் அங்கே போய் நின்றுக்கிட்டு கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு இப்படி யோசிக்கிட்டு இருப்பான். எப்பா நீ கட்டிட்ட ரைட்டு தான், ஆனால் இந்த ஹால் இருக்குதே இங்கே இருக்கக்கூடாதுப்பா, இது மேற்கு பார்த்து இருக்கணும், நீ கிச்சன் இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டிதான்னு வச்சுக்கிய, மிஸ்ஸஸுக்கு போகிறதுக்கு வரத்துக்கு கூட யாராவது ஒரு வேலைக்காரம்மா இருந்தாலும் உதவி செய்கிறதுக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு சரியாக இருக்கும். அப்புறம் நீ பெட்ரூம் இப்போ பாரு, இப்போ இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கட்டில் சிங்கிள் காட் கூட போட முடியாதபடி கட்டியிருக்கிற அப்படின்னு கிரகப்பிரவேசத்துக்கு அன்றைக்கி வீட்டுக்கு வந்து நல்லா வயிறு புடைக்க தின்னுட்டு அந்த வீட்டை பற்றி குறை சொல்லிட்டு உக்காந்துருப்பான். ஏய், உனக்கு சொந்தமாக ஒரு வீடு இல்லை, ஒரு அடி இடம் கூட உனக்கு சொந்தமாக இல்லை, அவன் ஒரு வீடை கட்டி முடிச்சிட்டான், நீ முதல்ல அந்த அளவுக்காவது நீ கட்டு, அப்புறம் அவன் வீட்டை பற்றி குறை சொல்லு. ஐன்ஸ்டீன் ஒரு பெரிய அறிவியல் மேதை, அவர் E=mc² அப்படின்ற அந்த சமன்பாடு விதி இருக்குதுங்களே, அதுதான் அணுசக்திக்கான சமன்பாட்டு விதி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப அதுக்குள்ளே போக வேணாம். அந்த E=mc² அப்படின்றது உலக புகழ் பெற்றது. அவர் கொஞ்ச காலம் பிரான்ஸில் இருந்தார், பிறகு ஜெர்மனிக்கு இடம்பெயர்ந்தார், அல்லது ஜெர்மனியில் இருந்தால் பிரான்ஸுக்கு வந்தார், ஏதோ ஒன்று அந்த ஊர் மாறுகிறது, கொஞ்ச காலம் இருந்து வேறு ஒரு நாட்டுக்கு வருகிறார். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த E=mc² கண்டுபிடிச்சிங்களே, இது ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயத்தை விளக்குகிற ஒரு எளிமையான சமன்பாடு மாதிரி தெரியுது அப்படின்னு நண்பர்கள் கேட்குறாங்க. அது அறிவியலாளர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறப்போ
ரொம்ப பிரமாதமாக ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைங்க, இது ரொம்ப சரியானது நிரூபிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. ஜெர்மனியை சேர்ந்தவங்கள்லாம் ஐன்ஸ்டீன் ஒரு ஜெர்மானியர் அப்படின்னு கொண்டாடுவாங்க. பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஐன்ஸ்டீன் எங்கள் நாட்டுக்காரர்ப்பா அப்படின்னு கொண்டாடுவாங்க. ஒருவேளை இது தப்பு அப்படின்னு நிரூபணம் ஆயிடுச்சு, இல்லை இது ஒன்றும் சரியில்லைன்னு வேற யாராவது ஒருத்தர் வந்து இதை டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர்கள்லாம் அவர் ஜெர்மானியன்பாங்க, ஜெர்மனியை சேர்ந்தவங்களாம் அவர் பிரெஞ்சுக்காரர்ப்பான்னு சொல்லிடுவாங்க அப்படின்னாராம். மனித இயல்பை இதைவிட சுருக்கமாக ஆனால் சுவாரஸ்யமாக விளக்க முடியுமா? அப்படிதான், ஏதாவது ஒரு சிறப்பு இருந்தால் அதை தனக்கு சொந்தம்னு கொண்டாடி கொள்வது, இல்லைன்னா அதில் ஒரு குறையை கண்டுபிடிப்பது. இந்த குறை சொல்ல 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 காலப்போக்கில் நம்முடைய மனமும் அப்படிப்பட்டதாக மாறிவிடும். அதான் அதில் நீங்கள் எப்போ பாரு குறைகளையே பார்த்து கொண்டு குறைகளையே பேசி கொண்டு இருந்தால் உங்கள் மனம் குறை மிகுந்ததாகத்தான் மாறிவிடும். இந்த 3 குரங்கு பொம்மைகளை வைத்து காந்தியடிகள் கூட ஒரு அறிவுரை சொன்னதாக படிச்சிருப்போம் இல்லையா? தீயதை பார்க்காதே, பேசாதே, கேட்காதே அப்படின்னு 3 குரங்கு பொம்மைகள். இப்போ 4வதாக ஒன்று வச்சுருக்கிறாங்க, செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு குரங்கு. இது எதையுமே பார்க்காது மற்ற 3, ஆனால் இது எதையும் பார்க்காது, எதையும் பேசாது, எதையும் கேட்காது, எப்போ பாரு செல்ஃபோனை பார்த்துட்ருக்கோம். இப்போ அந்த மாதிரி குரங்குகளும் நிறைய உருவாகிட்டு இருக்குது. அத்தரு நாயை கூப்பிட்டுக்கிட்டு வாக்கிங் போகிறாருங்க. நாய் வாக்கிங் போகிறாரு, அது ஒரு ஆத்தங்கரை ஓரமாக போய்கிட்டே இருக்கிறார். அப்போ அவர் கையில் பால் ஒன்று அப்படியே தூக்கி போட்டு பிடிச்சிக்கிட்டே போகிறார். இந்த வாக்கிங் போகிறவங்க பார்க்கலாம், நீங்கள் வெறுமனே நடப்பதுன்னு இல்லாமல் அப்படியே அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அப்படி கையை சுழட்டிக்கிட்டே நடக்கிறவங்களும் இருப்பாங்க. வலது கையை முதல்ல சுற்றுறது, இடது கையை சுற்றுறது, அப்படி போவாங்க. இவர் கையில் ஒரு பால் ஒன்று அப்படியே வச்சு அழுத்தி அழுத்தி போட்டு, அது விரல்களுக்கு நல்லது. அந்த மாதிரி பந்துகள் இப்போ கிடைக்கின்றன. அது அப்படி அழுத்த 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 விரல்கள் நரம்புகள் கொஞ்சம் அதுக்கு ஒரு எக்ஸசைஸ். அது கை தவறி அந்த தண்ணியில் போய் ஊந்துருது. இந்த நாய் ஒன்றே நீந்திக்கிட்டு போய் எடுக்கும் அப்படின்னு இவர் சூன்றாரு. அது தண்ணி மேலே நடந்து போய் அந்த பந்தை கவ்விக்கிட்டு வருது. இவர் ஆச்சரியப்பட்டார், சே என்னடா இது நம்ம நாய் இப்படி பண்ணுதே அப்படின்னு. மறுநாள் தன்னோட ஃப்ரெண்டை கூட்டுக்கிட்டு வந்து, ஏய் என் நாய் பார்ப்பா, சாதாரணம் இல்லைப்பா, அடா 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 நேத்திக்கு அப்படி ஒரு காரியம் பண்ணிச்சு அப்படின்னு இப்போ பந்தை தூக்கி தண்ணியில் போடுறார். இது நடந்து போய் பாலை கவிக்கிட்டு வருது. இந்த நண்பர் உடனே சொல்கிறார், என்னப்பா உன் நாய்க்கு நீச்சல் கூட தெரியல, இது ஒரு நாயா, நாய்னா நீந்திடமே அப்படின்னாராம். நடந்து தண்ணீரில் நடப்பதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படிப்பட்ட நாய்கிட்ட கூட சில நாய்களினுடைய கண்களுக்கு நல்லது தெரியாது என்கிற பாடத்தை அது கற்றுத்தருகிறது. குறைகளையே பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய மனம் முழுவதும் குறை குடியிருக்கின்ற இடமாக மாறிவிடும். தீயதை பார்ப்பது, பேசுவது, கேட்பது கூடாது என்பது மட்டுமல்ல, குறைகள் நம்மிடத்தில் இருந்தால் அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். பிறரிடத்தில் பார்ப்பதே நம் குறை என்று ஆகிவிடக்கூடாது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.